உங்களோட காலேஜ் ஃபீஸை நீங்கள் பே பண்ணலாம். ஹவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். உங்ககிட்ட எந்த ஸ்கில் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கம்ப்ளீட்லி ஜீரோன்னு சொல்லிட்டு உங்களை நினச்சிட்டு இருந்தால் கூட ஃபைன், யூ கேன் மேக் மணி. உங்ககிட்ட இந்த ரெண்டு விஷயம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், ஆர் யூ ரெடி டு லேர்ன்? செகண்ட், டைம். இந்த ரெண்டு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா you are ready to make the money. அடுத்து ஒரு கொஸ்டின் வரும், கபீர், why should I pay my college fees? I have father and mother who pay my college fees. Why should I அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா that's a completely wrong thing. ஏன்னா the sooner you will start earning the money, the sooner you will have the success in your life. இந்த வீடியோவில் 3 high demand works நான் சொல்ல போகிறேன். அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணி start making your money. Okay, hold on. ஏன் வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யார் வேணாலும் இந்த ஒர்க்கை பண்ணலாமே. இந்த 3 ஒர்க்ஸில் ஏதாச்சும் ஒன்று நான் சூஸ் பண்ண போகிறேன். அது எதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு நடுவில் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கும்போதே ஒரு கோல் இருக்கும். நான் இன்ஜினியரிங் ஆக போகிறேன், இல்லை டாக்டர் ஆக போகிறேன், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கோல் இருக்கும். அந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லைக் மீ. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் டைமுக்கு அப்புறம், என் ஸ்டடி டைமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் இருக்கும். அந்த டைமில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க மட்டும் தான் இந்த வீடியோ. வேறு யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு, வீடியோ எடிட்டிங். ஒரு காலத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா வெப்சைட் மேண்டேட்டரியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு வெப்சைட்டும் அதோட சேர்த்து இந்த யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் மேண்டேட்டரியாக தேவைப்படுது. இங்கே தான் வீடியோ எடிட்டர்ஸ்க்கான டிமாண்டும் வர ஆரம்பிக்குது. வீடியோ எடிட்டிங்னா வெறும் இந்த யூடியூப் சேனலுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் எடிட் பண்ணுறது கிடையாது. அதை தாண்டி வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங் இருக்குது. இந்த ஃபிலிம்ஸ்க்கு எடிட் பண்ணுறது, மியூசிக் வீடியோஸ் எடிட் பண்ணுறது, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மேரேஜ் வீடியோஸ் எடிட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வீடியோ எடிட்டிங் கீழே தான் வரும். இவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு கொஷின் வரும், கபீர், நான் ஒரு ஃபோட்டோ கூட எடிட் பண்ணது கிடையாது, நான் எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். வீடியோ எடிட்டிங் வெளியேந்து பார்க்காத ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒர்க் மாதிரி தெரியும். நீங்கள் ரியலி அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட்ஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் தான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட யூடியூப்க்கான வீடியோஸ் எல்லாம் நான் தான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஐ ஹவ் பீன் டூயிங் இட் ஃபார் அன் இயர். அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2 to 3 months ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஐ கேரண்டி யூ கேன் பிகம் த இன்டர்மீடியேட் வீடியோ எடிட்டர். ஆவரேஜ் வீடியோ எடிட்டரோட சேலரி இவ்வளோ இருக்கும். ஆனால் நம்மளால் இவ்வளோ சார்ஜ் பண்ண முடியாது. சின்ஸ் வி ஆர் த ஃப்ரெஷர், ஒரு மினிமமான அமௌண்ட் தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் நம்மளோட கிளைண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி இந்த மினிமம் அமௌண்ட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து கான்டென்ட் ரைட்டிங். கான்டென்ட் ரைட்டிங்லேயும் எக்கச்சக்கமான கான்டென்ட் ரைட்டிங்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒன்று தான் இந்த யூடியூப் சேனலுக்கான கான்டென்ட் எழுதுறது. இப்போ ஒரு சேனல் வந்து வளர்ந்துட்டே வருதுன்னா வீக்லி 3 to 4 வீடியோஸ் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அந்த 3 to 4 வீடியோஸ்க்கு கண்டென்ட் எழுது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இங்கே தான் அந்த கான்டென்ட் ரைட்டர்ஸோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த கான்டென்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோக்கான ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஐடியாவுக்கு அப்புறம் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் என்னன்னா, அந்த டாப்பிக்காக கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க, சாட் ஜிபிடியில் சர்ச் பண்ணுவாங்க, அப்படியே யூடியூப்லேயும் வேறு யாராச்சும் இந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி ஃபைனலாக அவங்களோட பாயிண்ட்ஸ் உள்ளே போட்டு ஒரு ஃபைனல் யூடியூப் ஸ்கிரிப்ட் அவங்க வந்து ரெடி பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு தருவாங்க. கான்டென்ட் ரைட்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கு கான்டென்ட் ரைட்டிங் பிடிக்கும். இந்த ஜாப் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு டவுட் வரும், கபீர், எனக்கு ஒரு எஸ்ஸேவே எழுத தெரியாது, என்னால் எப்படி ஒரு கான்டென்ட் எழுத முடியும், அது ஒரு யூடியூப் சேனலுக்கு என்னால் எப்படி கான்டென்ட் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அதை யூடியூப்லேயே கற்றுக்கோங்க. ஒரு 3 லெஜிட்டான சேனல்ஸ் இருக்காங்க, கான்டென்ட் ரைட்டிங்கை சூப்பராக சொல்லி தருவாங்க. ஃபஸ்ட்டு சேனல் ஆஸ்கார் ஓவின், ஐம் நாட் ஷூர் ஐம் ப்ரொனன்சிங் த நேம் கரெக்ட். இன்னொரு சேனல் தான் அலி அப்தால். தேர்ட் வந்து திங்க் மீடியா. இந்த 3 சேனல்லையும் கான்டென்ட் ரைட்டிங் பற்றி சூப்பராக சொல்லி தருவாங்க. இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் இட். ஒரு கான்டென்ட் ரைட்டரோட ஆவரேஜ் சேலரி இவ்வளோ. ஆனால் நாம் ஒரு மினிமமான அமௌண்ட் தான் செட் பண்ண போகிறோம். சின்ஸ் வி ஆர் த பிகினர், ஸோ அதனால ஒரு மினிமமான அமௌண்ட் தான் நாம் செட் பண்ணணும். அடுத்து கான்டென்ட் கியூரேட்டர்ஸ். கான்டென்ட் கிரியேட்டர் கிடையாது, கான்டென்ட் கியூரேட்டர்ஸ். இதுலேயும் எக்கச்சக்கமான கான்டென்ட் கியூரேட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கான்டென்ட் கியூரேட்டர்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ கான்டென்ட் கியூரேட்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போ மதன் கௌரியோட சேனலில் 7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து 2 மில்லியனோ 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ திடீர்னு மதன் கௌரி வந்து அவரோட இன்ஸ்டாகிராமும் க்ரோ பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டார்னா, ஏன்னா இன்ஸ்டாகிராம்லையும் எக்கச்சக்கமான மணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார்னா, அவர் டெய்லியும் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் கான்டென்ட் போஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு அவருக்கு ஆல்ரெடி அவரோட யூடியூப் சேனலில் கான்டென்ட் இருக்கும். அதில் ஹைலைட்ஸ் மட்டும் கட் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் போஸ்ட் வந்தானா there is a chance to grow his Instagram account also. அது கட் பண்ணி ஹைலைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அவர் தான் இந்த கான்டென்ட் கியூரேட்டர்ஸ். கான்டென்ட் கியூரேட்டரோட ஆவரேஜ் சேலரி இவ்வளோ தான். பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சின்ஸ் யூ ஆர் த ஃப்ரெஷர், யூ ஹேவ் டு சார்ஜ் த மினிமம் அமௌண்ட். அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் பார்ட். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே கான்டென்ட் ரைட்டிங் தான் என்னோட பார்ட் டைப் ஜாபாக நான் செலக்ட் பண்ண போகிறேன். என்னோட ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை நான் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ரோட் மேப்பை நான் போட்டு வச்சுருக்கேன். இஃப் யூ நீடட் தட் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். பாய், கபீர்.